யாத்ராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் நாம் வாசி கேட்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆமேன். கொஞ்சம் சற்று கவனமாக கேட்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா அருமையானவர்களே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது நான் நினைக்கிற ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 4 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவாய் என்னோடு கூட வேதாகமத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். நிறைய பகுதிகளை நான் படிச்சுட்டே வரும் பொழுது, தியானித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இந்த யெகோவா என்கிற வார்த்தையை அதிகமாக கண்களை காண்பித்து இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமும் இந்த வாரத்துடைய வார்த்தையுமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த 4வது மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னன்னா யெகோவா. எல்லாம் சொல்லுங்க. இந்த நாமத்தினால கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய சபைக்குமான வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். வாக்குத்தத்த செய்தி உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கவனமா கேட்கும் பொழுதுதான் இந்த வசனங்கள் புரியும். ஆகவே எங்கேயும் உங்க எண்ணங்களை சிதற விட வேண்டாம். கவனமா இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும். யாத்ராகமத்தின் புத்தகம் 6:2. மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா. ஆமென். ஆண்டவர் மோசேக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் யெகோவா என்கிற நாமத்துல கர்த்தர் என்ன பண்ற மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இங்க அந்த வசனத்துக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார் மோசே கிட்ட, மோசே நான் உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் எப்படி வெளிப்படுத்தினேன்னா என்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினேன். ஆனா உனக்கு நான் என்னை எப்படி வெளிப்படுத்துகிறேன்னா என் நாமம் அப்படின்றார். என்ன சொல்லுங்க? அதாவது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா நம்முடைய தேவனுக்கு நாமமே இல்லை. என்னங்க, இந்த பூமியில ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ஆண் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. அதுல நம்முடைய குழந்தைய மாத்திரம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, அதை மாத்திரம் நம்ம குழந்தைன்னு தெரிந்து கொள்ளணும்னா அதற்கு ஒரு பெயர் வைப்பது நம்முடைய காரியமாக இருக்கிறது. அதே போல பெண் பிள்ளைகளுக்கு நம்ம ஏன் பேர் வைக்கிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ஏன் பேர் வச்சிருக்கிறாங்கன்னா நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அதனால அதுல நம்ம மட்டும் ஸ்பெசிஃபையா ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு பேர் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்முடைய தேவன் யாருன்னா 100ல் ஒருவர் அல்ல, அல்லது 3 கோடி இருக்கிறதுல ஏதோ ஒருவர் அல்ல, அல்லது 1000ல் ஒருவர் அல்ல, 10 பேர்ல ஒருவர் அல்ல. அவர் ஒருவரே தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒருவரே. சத்தமா சொல்லுங்க. அவர் ஒருவரே. அந்த தேவனுக்கு நாமம் இல்லை. ஆனா அவர் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்னா நாமத்தை தரித்து கொண்டார். ஆமென். அதுதான் என்னன்னா யெகோவா என்கிற நாமம். பிரதர், அப்போ பைபிள்ல யெகோவா ஷாலோம் இருக்கிறதே, அது என்ன அப்படின்னா யெகோவா ஷாலோம் என்பது காரண பெயர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சமாதானம் இல்லாம வரும் பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக வெளிப்படுறார் அல்லவா, அதனால அவர் சமாதானத்தின் தேவனாக அறியப்பட்டார். அது அவருடைய நாமம் அல்ல, அது காரண பெயர்கள். ஆமென். நீங்க பலவீனத்தோடு வரும் பொழுது உங்களை சுகப்படுத்துவதற்காக, உங்களை குணப்படுத்துவதற்காக கர்த்தர் யெகோவா ராஃபாவாக, யெகோவா ரொபேக்காவாக வெளிப்படுறார் இல்லையா, அதெல்லாம் என்னதுன்னா காரண பெயர்கள். ஆனா அவருக்குன்னு ஒரு நாமம் இருக்கிறது. அதுதான் என்னன்னா யெகோவா என்கிற நாமம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை, மாறாக வாக்குத்தத்தமானவராகவே இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படுறார். ஆமென். ஒவ்வொரு மாசமும் இங்க மோசே கிட்ட சொல்றார், மோசே நான் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் எப்படி அறியப்பட்டேன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாக. அதாவது அவர்கள் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நான் என்ன பண்ணட்டா என்ன நான் வெளிப்படுத்தினேன். ஆனா உனக்கு மட்டும் நான் எப்படி வெளிப்படுறேன்னா என்ன நானே உனக்கு வெளிப்படுத்துறேன்றார். ஆமென்.
அவரே வெளிப்படுத்துகிற மாதம் தான் இந்த மாதம். இன்னைக்கு இந்த மாசத்தினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? கர்த்தர் இந்த வார்த்தை கேட்கும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்க அனுபவிக்கும்படி, இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்ல அருமையானவர்களே, அதாவது ஒவ்வொரு மாசமும் ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாரோன்னு சொல்லி நீங்க காத்து வருவீங்க இல்லையா? அதனால தம்முடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு அவ்வப்போது ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தினார். ஆனா இந்த மாசம் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மோசே கிட்ட சொல்றாரு, மோசே, உன் முற்பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தினேன், ஆனா உனக்கோ வாக்குத்தத்தங்கள் அல்ல, வாக்குத்தத்தமானவராகிய நானே உனக்கு வெளிப்படுறேன்னாரு. ஆமென். அதே போலதான் இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு எப்படி வெளிப்பட்டார்னா வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்தி வந்தார். ஆனா இந்த மாசம் வாக்குத்தத்தமானவராகவே அவரே வெளிப்படுகிறார். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டானாலும் சரி, புதிய ஏற்பாட்டானாலும் சரி, தேவன் ஒரு மனிதனோடு பேசணும்னா எப்படி பேசுவார்னா தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துவார். ஆமென். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களிடத்துல பேசுவதற்கு அல்லது தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு என்ன பண்ணுவார்னா கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களோடு பேசுவார். அல்லது தம்முடைய தாசர்களை கொண்டு, மோசே போல அப்படிப்பட்ட தாசர்களை கொண்டு என்ன பண்ணுவார்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுவார். ஊரிம் தும்மியும் மூலியமா கர்த்தர் பேசுவார். இப்படி பல அதாவது தம்மை வெளிப்படுத்துறது தம்முடைய ஜனங்களுக்கு எப்படின்னா இப்படி பல காரியங்கள்ல தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினாலும், அதாவது சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரே தன்னை பிரசன்ட் பண்ணியிருப்பார், அதாவது தன்னை வெளிப்படுத்தி இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அவரே தன்னை வெளிப்படுத்தி தீர்க்கதரிசிங்க மூலியமா இல்ல, தம்முடைய தாசர்கள் மூலியமா இல்ல, அல்லது ஊரிம் தும்மியும் மூலியமா இல்ல, அல்லது ஏதோ ஒரு தேவ மனிதர்கள் மூலியமா இல்ல, தன்னையே கர்த்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா சில இடங்கள்ல நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவர் மாம்சமா தான் மாறிட்டார். அவர் என்ன மாட்டாருங்க? மாம்சமா மாறினது உண்மைதான். அவரை சந்திக்கும்படி பல தேவ ஜனங்கள் அவரிடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வந்தது உண்மைதான். ஆனா புதிய ஏற்பாட்டில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவரா வாலண்டரியா என்ன பண்ணுவார்னா சிலரை போய் சந்திக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? கவனிங்க அருமையானவர்களே, ஏதோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அனுப்புகிற ஒரு மாதம் அல்ல. இது எந்த மாதம்னா அவரே உங்களுக்கு வெளிப்படுகிற மாதம். ஆமென். அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு மாதம். அதுதான் இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷல். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஏகோவா என்கிற இந்த நாமம் இருக்கு பார்த்தீங்களா, இது எபிரேய பதம். எல்லாம் சொல்லுங்க, என்ன பதம்? இந்த வேதாகமத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற 2 ஏற்பாடாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கவனிங்க அருமையானே, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மொழிபெயர்த்து தமிழில் நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மொழிபெயர்த்து இன்னைக்கு நம்ம கையில தமிழ்ல நம்ம கையில இருக்கிறது பாருங்க. ஆனா இந்த நாமங்களை மாத்திரம் அந்த எபிரேய பதத்தை அப்படியே என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க பாருங்க. அதுல ஒரு இடம் தான் இந்த இடம். ஏகோவா என்பது கர்த்தருடைய நாமம். ஆமென். தமிழ்ல ஏகோவா என்பதற்கு என்ன அர்த்தம்னா கர்த்தர் என்பதாக அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஏகோவான்னு சொல்லுங்க. ஆமா, இந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது அந்த நாமத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் ஆசீர்வாதங்களையும் நீங்க என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சத்தமா ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஏகோவா கர்த்தர். கவனிங்க, இங்கிலீஷ்ல லார்ட் அப்படின்னு சொல்லப்படும். கவனிங்க, இந்த ஏகோவா என்கிற இந்த எபிரேய பதத்தை அதாவது டீகோட் பண்ணுவாங்க. அதை உடைச்சி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி செய்வாங்க பாருங்க. அப்படி டீகோட் பண்ணும் பொழுது இந்த ஏகோவா என்கிற நாமத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 எபிரேய சொற்கள் அதுல வரும். அது என்னன்னா யோத் ஹே வாவ் ஹே அப்படின்ற. இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஆக்காங்காச்சா இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷில் ஏபிசிடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எபிரேய எழுத்துக்கள் இருக்கிறது. அது ஆலஃப்ல இருந்து டவுல முடியும். அதுலேயும் ஆல்பபெட்ஸ் இருக்கிறது. அதே அந்த ஆல்பபெட்ஸ் எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் இந்த ஏகோவாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதுதான் என்னன்னா யோத் ஹே வாவ் ஹே. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யோத் ஹே
வாவ் ஹே. ரொம்ப அழகா சொல்றீங்க. யோத், சத்தமா சொல்லுங்க. யோத் ஹே, வாவ் ஹே. அப்படின்னா என்னங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையை பார் ஆணியை பார் என்பதாக அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. யெகோவா என்கிற நாமத்திற்கு என்ன அர்த்தம்னா, கையை பார் ஆணியை பார். கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட தன்னுடைய முழு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யெகோவா என்கிற நாமம் காண்பிக்கிறது. ஆமென். யெகோவாக்குள்ள மறைந்திருக்கிற நாமம் என்ன தெரியுமா? இயேசு என்கிற நாமம். ஆமென். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஆறுதலை தேடி வந்திருக்கலாம், பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்காக தனித்தனி நாமம் அல்ல, உங்களுக்கு ஒரே ஒரு நாமம் தான். அதுதான் இயேசு என்கிற நாமம். ஆமென். அந்த இயேசு என்கிற நாமத்துல தான் உங்களுக்கு வேண்டிய எல்லா சுகமும், உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனும், உங்க கேள்விக்கான எல்லா பதிலும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இந்த மாசம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் இல்ல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த மாசம் வாக்குத்தத்தம் அல்ல, வாக்குத்தத்தமானவரே வந்துட்டார். அவரே உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். சரி, என்ன கவனிங்க. ஒரு 8 காரியத்தை எத்தனை சொல்ல முடியும் தெரியல, ஆனா கொஞ்சம் வேகமா எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஒரு 8 காரியத்தை ஏன் இந்த மாசம் கர்த்தர் யெகோவா என்கிற நாமத்தில் நமக்கு வெளிப்படணும்? ஏன் பிரதர் இத்தனை மாசமா வாக்குத்தத்தங்களை கொடுத்து அனுப்பின தேவன் இந்த மாசம் அவரே ஏன் வெளிப்படணும்? அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பல தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவதாசர்களை கொண்டு ஜனங்களோடு பேசின தேவன் சிலருக்கு மட்டும் ஸ்பெஷலா அவரே வந்து பிரசன்ட் ஆன காரணம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு அதே போல அவரே வந்து தன்னை வெளிப்படுத்தின காரணம் என்ன, அந்த காரணங்களை தான் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? முதல் காரணம், ஏன் அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவாக நமக்கு வெளிப்படணும்? ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த மாசம் ஏதோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்து அனுப்பாம, வாக்குத்தத்தங்களை கொடுத்து அனுப்பாம வாக்குத்தத்தமானவரா நமக்கு வெளிப்படணும்? காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் காரணம் என்னன்னா, நான் வேதாகமத்தை சில உதாரணங்களை சில நபர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். நிறைய பேர் வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்து பல சொப்பனங்களை கொடுத்து பேசினவர். சிலருக்கு மட்டும் ஸ்பெஷலா அவரே போய் என்ன பண்றாருன்னா சந்திக்கிறார், மீட் பண்றார், அவங்கள தேற்றுகிறார், அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். அப்படி சில நபர்கள் ஆண்டவர் எனக்கு சொன்ன நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அது மாதிரி சிலரை மாத்திரம் ஒரு 8 பேரை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6 - 7 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல ஆவியானவர் எழுதுறார் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர், இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 16ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருட்டண்டையிலே கண்டு அப்படின்னு பார்க்கிறோம். நீங்க அதிலேயே 11வது வசனத்தை பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் முதல்ல இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின நபர் யாருன்னா இந்த ஆகார். எல்லாம் சொல்லுங்க, கவனிங்க அருமையானவர்களே. ஆகார், அதாவது இங்க எப்படி வருதுன்னா வார்த்தை தேவதூதனானவர் அப்படின்னு வரும். எல்லாம் சொல்லுங்க. பைபிள்ல வெறும் தேவதூதன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சாதாரண தூதனை குறிக்கும். தூதன் அப்படின்னு வந்து தூதன் அப்படின்னு வரும். ஆனா சில இடங்கள்ல தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் ரெஸ்பெக்டோடு கூட வரும் பாருங்க. அப்படி வந்தா என்ன அர்த்தம்னா அது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக அர்த்தம். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் பிதாவாகி தேவன் உண்டு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆமென். புதிய ஏற்பாட்டிலும் இந்த திரித்துவ தேவனை நீங்க பைபிள் முழுக்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லிடுங்க. என்ன கவனிங்க, இந்த தேவ கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும். அப்ப இது யாரை குறிக்கிறது? எல்லாம் சொல்லுங்க என் கூட. இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் இங்க யாரை முதல்ல சந்திக்கிறார்னா ஆகாரை சந்திக்கிறார்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். இவ வந்து எகிப்தின் அடிமை பெண்ணு. எகிப்திலிருந்து ஆபிரகாம் வீட்டில் அடிமை பெண்ணா வந்திருக்கிறா. சாராளுக்கு இவ அடிமை பெண். இங்க ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமையும் சாராளை பார்த்து நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அந்த சோதனையில கொஞ்சம் காத்து இருக்காம அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆகாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆகாருக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க ஒரு அடிமை பெண்ணா வந்தாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல சாப்பாடு, நல்ல சூழ்நிலை, நல்ல எஜமான், இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஆனா இப்போ அவ வாழ்க்கையில ஒரு படி உயர்வு கிடைக்கிறது பாருங்க. என்னன்னா ஆபிரகாமுக்கு மனைவி என்கிற ஸ்தானம். கவனிங்க அருமையானே, எஜமாட்டி என்கிற ஸ்தானம் அடிமை என்கிற ஸ்தானம் மாறி எஜமாட்டி என்கிற ஸ்தானம் வருது பாருங்க. இப்போ வந்த உடனே என்ன நடக்குதுன்னா சாரால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவ கர்ப்பமான உடனே இவ கொஞ்சம் அற்பமா பார்க்குறா சாரால. உடனே ஆபிரகாம் கிட்ட போய் ஏங்க இது நியாயமா அப்படின்னு. ஏமா உன் அடிமை பெண்ணு உங்ககிட்டே இருக்கிறா, நீ என்ன வேணா பண்ணணுன்னே. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா எஜமாட்டி இல்லையா இந்த அம்மா, முழு சமஸ்த அந்த ஆபிரகாமுடைய மொத்த இதுக்கும் இந்த அம்மா தானே எஜமாட்டி. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு ஆகாரை பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி விட்டுது பாருங்க. கவனிங்க, இந்த மாமியார் கூட மருமகள் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த மாட்டாங்க. சரி புள்ளதாச்சியாக இருக்குதுன்னு போனால் போதும் விட்டுருவாங்க பாருங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு இது பாருங்க மாமியார் விட ரொம்ப மோசமாக அந்த அம்மாவை நடத்துது பாருங்க. கவனிங்க அருமையாளர், இந்த அம்மா இந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் கவனிங்க என்ன அந்த காலங்களில் இருந்த சட்டம் என்ன தெரியுமா, அடிமை என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா, அவனா சுயாதீனமா முடிவு எடுக்கக்கூடாது, அவனா சுயாதீனமா எஜமான விட்டு போயிடக்கூடாது. அப்படி போனா நிறைய பிரச்சனை, தண்டனைகள் அதிகம். ஆனா இந்த அம்மா கொடுத்த கொடுமையில வீட்டை விட்டே ஓடுது பாருங்க. வசனம் சொல்லுகிறது அவளுடைய அங்கலாய்ப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சான். என்னங்க இங்க வசனம் சொல்லுகிறது, சூருக்கு போகிற வனாந்தரத்துல ஒரு நீருட்டண்டையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவளை கண்டார் அப்படின்னு பார்த்து. ஆமேன். கவனிங்க அருமையான, ஒருவேளை இந்த ஆகாரை போல நீங்க அங்கலாய்ப்போடு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். என் பிரச்சனைகள் எப்போ மாறும் பிரதர், என் போராட்டங்கள் எப்போ மாறும் பிரதர், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயர்வு வந்த மாதிரி இருக்கு, ஆனால் அந்த உயர்வு கூட என் வாழ்க்கையில் நிலைச்சிராத மாதிரி இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இந்த ஆகாரை போல அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கலாம். இயேசு இந்த மாதம் உங்களுக்கு தம்முடைய நாமத்தில் வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்காம அல்லது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்காம தம்மையே வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா, உங்க அங்கலாய்ப்பு அதிகம்னு அவருக்கு தெரியும். ஆமென். உங்களை அப்படியே விட்டுட்டு போனா, ஏதோ ஒரு தீர்க்கதரிசிகளை அனுப்பி அல்லது ஏதோ ஒரு சொப்பனத்தின் மூலியமா பேசினா உங்க அங்கலாய்ப்பு மாறாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் உங்களை சந்திக்கும்படி இந்த மாதம் அவரே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அங்கலாய்ப்பு அதிகம். கவனிங்க அருமையானவர்களே, இவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னை கவனிக்கிறீங்களா, என்னை பாருங்க, உண்மையிலே இவ மேலே ஆபிரகாம் அன்பு வச்சிருந்தான்னு வச்சிருந்துங்களேன், கண்டிப்பா இவ போயிட்டு அங்க கர்த்தர் அவளை சந்திக்கிறார். கர்த்தர் சந்திச்ச உடனே ஆகாரே நீ இங்க போகாத, ஏன்னா நீ கர்ப்பவதியா இருக்கிற, இப்ப நீ போற டைம் இல்லை, அதனால நான் உன்னை ஒரு நாள் கொண்டு வருவேன், அதனால் நீ அங்கே இரு, நீ போய் உன் ஆச்சாராண்டிகளே என்ன பண்ணு தங்கி இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு பாருங்க. அனுப்பி விடும் பொழுது நம்ம பைபிளில் வாசிக்க முடியாது ஆபிரகாம் வேலையாட்களை அனுப்பி தேடினான்லாம் பார்க்க முடியாது. பார்க்குறீங்களாங்க? படிக்க முடியுமா? இல்லை. அவனுக்கு என்னன்னா ஆகாரு யாரா போயிட்டா தெரியுங்களா, குழந்தை பெற்று கொடுக்குற மிஷினா போயிட்டா. நிறைய கணவன்மாருக்கு மனைவி யார் தெரியுமா, சம்பாதித்து கொடுக்குற மெஷின், ஏடிஎம் மெஷின். இவர் போய் காசு கேட்டா காசு கொடுக்குற மெஷின். நிறைய பேருக்கு மனைவி யாரா தெரியுமா பார்க்குறாங்க, குழந்தை பெற்று போடுற ஒரு மெஷின். அவங்க கிட்ட அந்த அன்பு நேசம் பாசம் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்னங்க பிரதர், எந்த கடையில் விற்குதுன்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அருமையானுலே, நிறைய பேருடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்கு இல்லையா, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு உன் அங்கலாய்ப்பு அதிகம் தெரியும். அதனாலதான் இந்த மாசம் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்காம அல்லது தீர்க்க தரிசனமான உங்ககிட்ட பேசாம, சொப்பனமா பேசாம, ஊரிம் தும்மி மூலியமா பேசாம நானே இறங்கி வந்திருக்கிறேன்றார். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, இந்த ஆகார் யார் தெரியுமா, எகிப்திய பெண். யார் சொல்லுங்க? இவளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவ ஆபிரகாம் கிட்ட வந்துட்டா வேலை செய்யறா, அவ்வளவுதான் அவளுக்கு அவளுடைய சாப்டரே, அவள் கதை அவ்வளோ. இவளுக்கு ஆண்டவருக்கு ஒரு கனெக்ஷனும். ஆனா ஒரு புறஜாதியான இவளை இயேசுவே தேடி வந்திருக்கிறார்னா அவ அங்கலாய்ப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆமென். புருஷன்
அதாவது அடிமையாக இருந்தப்போ கூட ஓரளவுக்கு ஏதோ லைஃபுக்கு நல்லா போச்சுங்க. ஆனால் என்னைக்கு இவ ஆபிரகாமுக்கு மனைவியாக மாறினாலோ அன்னையிலிருந்து இவளுடைய அந்த துக்கம் சொல்ல மாளலை. ஆமேன். எஜமாட்டியாகவும் இருக்க முடியல, வேலைக்காரியாகவும் இருக்க முடியல. நடுவில் மாட்டினி இவ படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சு இல்லை. அருமையானவர்களே, இதே போல் அங்கலாய்ப்போடு கூட இந்த ஆராதனை இங்கே அட்டன் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரி பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுக்கு இயேசுக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த ஆகார் யாருன்னா புறஜாதி. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளை, உங்களுக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் அங்கலாய்ப்பு அதிகம் தெரிந்துதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கேட்க வைக்கிறார். அவரே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமேன். இந்த மாதம் உங்க அங்கலாய்ப்பு மாறுகிற மாதம். அதனால தான் அவரே ஏகோவா தேவனாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த மாதம் வெளிப்படுகிறார். ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன். அல்லேலூயா. ரெண்டாவது யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார்? நிறைய பேருக்கு இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ரெண்டாவது யாருன்னா, நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே மோசேயை குறித்து ஒரு வார்த்தை வாசிக்க முடியும். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க. ஒரு முட்செடி நடுவிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே அரண்மனையில 40 ஆண்டுகள் வளர்க்கப்படுகிறான். இந்த 40 ஆண்டுகள் முடியும் போது என்ன நடக்குதுன்னா, அவன் நினைச்சிட்டான், ஏன்னா அரண்மனையில் வளர்ந்தவன், அவன் சகல சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் சகல வித்தைகளையும் படிப்புல எல்லாத்துலயும் டாப்பு. ஏன்னா அவன் ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா, ராஜா வீட்டில் அவன் வளர்றான் இல்லையா 40 வருஷம். அதனால எகிப்தில் இருக்கிற அதாவது என்ன கவனிங்க, உலகத்திலேயே மிக பழமையான முதல் நாகரிகம் எதுன்னா நைல் நதி நாகரிகம். எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எகிப்தில் இருக்கிற இந்த எகிப்தில் யாருன்னா ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ராஜாக்கள் மறிச்சிட்டாங்க. அவங்க எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லலை, புதையல்கள்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லலை, அல்லது குடும்பத்தினுடைய ரகசியத்தை சொல்லலைன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க சயின்டிஸ்டெல்லாம் என்னை கவனிங்க, அவங்க மறிச்சதுக்கப்புறம் சொல்லாமல் போயிட்டாங்கல்ல, உயில் எங்கே இருக்குது, சொத்து எங்கே இருக்குது, எந்த கொகைக்குள்ளே வச்சுருக்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய மூளையை மூக்கு வழியாக எடுப்பாங்களாம். எப்படிங்க? இன்றைக்கி நம்ம கொடுத்தா மூளையை எடுக்கிறோம் சமைச்சு சாப்பிட்றதுக்காக, உடையாமல் எடுக்க முடியுதா? உடைச்சி பிரித்து மூளையை எடுப்பான்னா மூளையோடைய தங்கச்சியும் அக்காவையும் எடுக்கிறோம். நம்ம உடஞ்சி தூளாகி ஒரு மாதிரி எடுக்கிறோம். ஆமாம் தானுங்க. ஆனால் எகிப்தியர்கள் என்ன கவனிங்க, அந்த விஞ்ஞானம் எப்படி எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே அவனுங்க அவ்வளோ அளவுக்கு இருந்திருப்பானுங்க பாருங்க. மூளையை மூக்கு வழியாக எடுப்பாங்களாம், அது கூட ஒரே பிசுறு உடையாமல் எடுப்பாங்களாம் பாருங்க. அந்த அளவுக்கு அவங்க விஞ்ஞானம் அந்த காலங்களில் உயர்ந்து இருந்தது. மருத்துவத்தில் எகிப்தியர்கள் உயர்ந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலக அதிசயத்தில் ஒன்றான அந்த பிரமிடு, அந்த பிரமிடோடைய காரியம் என்ன தெரியுமா? அதாவது அந்த சூரியன் எந்த பக்கம் வந்தாலும் நிழல் வராதான். என்னங்க, நீங்கள் நடந்து போனால் நிழல் வருதா இல்லையா? உங்கள் கூட வருதா, பக்கத்து கூட ஒருத்தரோட போதா? உங்கள் நிழல் உங்கள் கூட தானே வருது. செக் பண்ணியிருக்கிறீங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம் தானே. ஆனால் பிரமிடில் சூரியனை எங்கே நீங்கள் கொடுத்தாலும், அதாவது வெளிச்சத்தை எங்கே கொடுத்தாலும் நிழலே வராத அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டிட அந்த காரியங்களில் வளர்ந்துருந்தாங்க. கட்டிடத்தில் மட்டும் இல்லைங்க, மருத்துவத்தில் எல்லாத்துலேயுமே எகிப்தியர்கள் சிறந்திருந்தாங்க பாருங்கள். அருமையானது. அந்த ராஜா வீட்டில் தான் இந்த மோசே வளர்றாரு பாருங்க. இப்போ அவர் நினச்சாரு 40 வருஷம் ஆனவுடனே அவருக்கு தெரியும் உண்மைலாம், ஏன்னா தான் ஒரு இஸ்ரவேலன், தான் இப்போ அடிமையாக இருக்கிறேன், என்னால் தான் இந்த ஜனங்க மீட்கப்படணும்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறா, கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணுறான்னா ஒருத்தனை கொலை பண்ணிடுறாரு பாருங்க. இந்த பயத்தில் பார்வோனுக்கு இந்த விஷயம் தெரியுது, பயந்து போய் இவர் மீதியான் தேசத்துக்கு ஓடிடுறாரு பாருங்க. ஓடின உடனே என்ன நடக்குதுன்னா 40 ஆண்டுகள் அங்கே மாமா வீட்டில் அவர் ஆடு மேய்க்கிறாரு, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. கவனிங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எகிப்தில் இருந்த எல்லா காரியமும் இவன் எந்த சூழ்நிலையில் வந்துட்டான் தெரியுமா? எல்லாமே மறந்து போன ஒரு சூழ்நிலை. அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறான், நான் திக்குவாயும் திக்குவாயினா தீன்னு திக்கு பேசுறது இல்லை. அதாவது எகிப்தில் இருக்கிற அந்த லாங்குவேஜே மறந்து போச்சு அவனுக்கு, எல்லாமே மறந்து போச்சு அவனுக்கு. இப்போ ஞாபகம் இருக்கிறதெல்லாம் மீதியான் தேசத்தின் மொழிகள், ஆடுகள். அதாவது என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. அதாவது
இப்போ நம்ம ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஃபாரின் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபாரினில் 1 வருஷம் தான் போயிருப்பாங்க. அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே பீட்டராக இருக்கும், வாயில் ஒரே இங்கிலீஷாக இருக்கும். ஏங்க தமிழ் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்வாங்க. அப்போ இங்கிலீஷ்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது, தப்பு தப்பாக ஏதோ ஒன்று பேசினு, ஆனால் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க பாருங்கள். கவனிங்க அருமையானவர்களே. அதாவது என்னென்னா, இவங்க இந்த தமிழ்நாட்டை விட்டு போன உடனே அந்த லாங்குவேஜ் என்ன ஆகுதுன்னா, பேசாமல் பழகாமல் மறக்குது. மறந்து அவங்க அங்கே என்ன பேசுகிறாலும் அந்த லாங்குவேஜ். இந்த இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவர் எகிப்திலிருந்து வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 40 வருஷம் ஆகுது. எல்லாத்தையுமே மறந்து போகிறார். எல்லா சூழ்நிலையும் இவருக்கு மாறுகிறது. அது இல்லாமல் இப்போ நம்ம 4 பேரோட உட்காந்து பேசினா பரவாயில்ல. இவர் காலையில் ஆடு ஓட்டுன்னு போனார்னா அதோட நைட்டு தான் வருவார். இவர் ஆட்டுக்கிட்டே இருந்ததுனால எல்லாமே மறந்து போச்சு, திக்குவாய் மந்தனாவாகி போச்சு. அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள், எத்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண் பிள்ளைங்க. அதில் ஒருத்தியை தான் மோசே கல்யாணம் பண்ணுற. 2 ஆம்பளைங்க, நிறைய பெண்கள். ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியல. உங்களை சொல்லுங்க, எங்களை சொல்கிறோம், ஆண்கள் வர்க்கத்தை ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். அங்கே ஒன்றும் நம்ம வேலை செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஆமேன். ஆனால் அவங்க வீட்டில் நிறைய பெண்கள் இருந்தாங்க பாருங்க. அங்கே மோசேவில் எதனா பேசியிருக்க முடியும் சொல்லுங்க, ஒன்றும் வேலைக்கா. இவர் இதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய வாழ்க்கை அப்படியே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அப்படியே ஆடு மேய்ச்சி தன் வாழ்க்கையை அப்படியே டெய்லி இப்படி ஓட்டிட்டு இருக்கிறார். இப்போ திடீர்னு கர்த்தர் அவரை சந்தித்து, மோசே நீ எகிப்துக்கு போனோம், நீ ஜனங்களை மீட்கணும், நீ அப்படி இப்படி பெருசு பெருசா சொன்ன உடனே இவர் சொல்றாரு, வேற யாருன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திக்குவாயுமா என்னென்னவோ சொல்றாரு. கர்த்தர் கேட்கவே இல்லை. கர்த்தர் அவனை சந்தித்து அவனை என்ன பண்றாருன்னா அவனை அழைக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஏன் மோசையை சந்தித்தார் தெரியுங்களா? ஏன் இந்த மாதம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் தெரியுங்களா? மோசே இழந்த ஸ்தானத்தை அவனுக்கு மீண்டும் கொடுக்கும்படி. அவன் மேலே இருக்கிற தரிசனம் பெருசுன்னு கர்த்தர் கண்டார். ஆமேன். இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா சிஸ்டர், பிரதர்? நீங்க கூட மோசேயை போல ஏதோ ஒரு தவறு நிமித்தமா உங்க அந்த ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம். உங்க மேல இருக்கிற தரிசனம் பெருசு. உங்களை மீண்டுமாய் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும்படி கர்த்தர் தம்மை இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய தவிப்பு, நிறைய வாலிப பிள்ளைங்களுடைய தவிப்பு, பிரதர் இந்த தவறு நிமித்தமா நான் என் ஸ்தானத்தை இழந்துட்டேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை இழந்துட்டேன், அந்த மகிமையை இழந்துட்டேன், அந்த பிரசனத்தை இழந்துட்டேன்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் ஸ்தானத்தில் திரும்பவும் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படி, உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கும்படி, உங்களை மீண்டும் கட்டி எழுப்பும்படி அவர் இந்த நாளில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமேன். எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு கர்த்தர் போக சொல்கிறார். போக சொன்னால் அங்கே குயவன் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து பசைகிறார். அவர் செய்யும் பொழுது கெட்டு போச்சான். கெட்டு போன உடனே அதை குயவன் எடுத்து போடலை, அதை எடுத்து திரும்பவுமா பிசைஞ்சு எடுத்து வேற ஒரு மண்பாண்டமாக செய்கிறார். பாருங்க அருமையானவர்களே, ஒரு குயவனாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட விரும்புகிறார். ஆமேன். ஏகோவா என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட விரும்புகிறார். உங்களை கட்டுவித்து உங்களை மீண்டுமா தம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி தம்முடைய ஊழியத்தை உங்ககிட்ட கொடுக்கும்படி உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசுன்னு அவர் பார்த்து, உங்களுக்கு வாக்குத்தத்தம் அல்ல, தீர்க்க தரிசனம் அல்ல, ஏதோ ஒரு சொப்பனம் அல்ல, அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்து. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ரோமர் 11:23 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்படின்னு சொல்லப்படுது. உங்களை அழைத்த அழைப்பு மாறாதது. எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன அழைச்ச அழைப்பு மாறாதது. ஒருவேளை நீங்க கூட மோசே மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம், பிரதர் திக்குவாய் மந்தனாவ பிரதர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, உங்களை பயன்படுத்த தான் கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை திரும்பவுமா கொண்டு வந்து பயன்படுத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உங்க மேல வச்சிருக்க தரிசனம் பெருசுங்க. ஆமேன். ஒருவேளை மோசே சொல்லியிருக்கலாம், வயசாயிடுச்சுங்க, 80 வயசு ஆயிடுச்சின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை எல்லாமே மறந்து போச்சு, நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, அப்ப நான் ராஜா அரண்மனையில் இருந்தேன், பலன் இருந்துச்சு, எல்லா வித்தைகளும் கற்று தேர்ந்தவனா இருந்தேன், வாக்கில் வல்லவனா இருந்தேன், இப்ப எல்லாமே போயிடுச்சு, இனிமே என்னால முடியாது அப்படின்னு மோசே சொன்னார். அந்த மோசையை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆமேன். ஒருவேளை நீங்க கூட பிரதர் பலவீனமான பாண்டம், பயம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, உங்க மேல ஒரு தரிசனம் இருக்கு. உங்களை மீண்டுமா அவர் தம்முடைய ஊழியத்துக்காக தம்முடைய ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படி அவர் இந்த மாதம் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். ஆமேன். அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார்னா,
மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். ஆமென். இங்க பாருங்க, ஒரு நாள் மனோவாவும் அவங்க மனைவியும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வேற இடத்துல, அவங்க வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மனோவாவுடைய மனைவிக்கு முதல்ல தரிசனமாகிறார். யார் தரிசனமானதுன்னா, கவனிங்க, இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் பிள்ளை பெறாத மலடியா இருந்தாலும். யாருங்க? என் கூட பேசுங்க. நீங்க பேசலாம், கொஞ்சம் விட்டா நைஸா தூங்கிடுவீங்க. அதனால தான் உங்களை பேச வைக்கிறது நான். ஆமென். சொல்லுங்க, யாருங்க? பிள்ளை பெறாத மலடி. திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரியல, வேதம் அதை சொல்லல நமக்கு. அவளை மலடின்னு மட்டும் சொல்லுது. இப்போ கவனிங்க, கர்த்தருடைய தூதனானவர், ஏதோ ஒரு தூதனை அல்ல, ஏதோ ஒரு தீர்க்கதரிசியே அல்ல, அவரே அங்க பிரசன்ட் ஆகிறார். ஏன் தெரியுமா? அவ கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். டைம் வந்துடுச்சுங்க. டைம் வந்தாதான் அவரே தன்னை வெளிப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு அவருடைய டைம் வந்துடுச்சு. பிள்ளை பெறாத மலடியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைங்க இதே சபையில் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஆமென். இந்த வார்த்தையை உட்காந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னதுனால சொல்றேன். இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு டைம் வந்துடுச்சு. உங்களுக்கு டைம் வந்ததுனால தான் இவ்வளோ நாள் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொண்டு பேசினார் அல்லவா? இவ்வளோ நாள் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலியமா பேசினார் அல்லவா? இவ்வளோ நாள் ஏதோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தினார் அல்லவா? இந்த மாதம் அவரே தன்னை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கு டைம் வந்துடுச்சு, குழந்தை பிறக்கிறதுக்காக டைம். அதே போல கர்த்தர் சொல்ற, உங்களுக்கான டைம் வந்துடுச்சு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஆமென், ஆமென். உங்க டைம் வந்ததுனால தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னா லேட் ஆகும். ஆமென். இந்த தபால் துறையில ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, தபால் போடுறத விட ஸ்பீடு எதுங்க? இல்லை, ஒன்று சொல்லலாம். தபாலை விட எது ஃபாஸ்ட்டாக போகும்னா ஸ்பீட் போஸ்ட்டு. அந்த ஸ்பீட் போஸ்ட்டை விட இமீடியட்டாக போனோம்னா என்ன பண்ணுவாங்க? தந்தி அடிப்பாங்க. ஆமாம் தானேங்க? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபோன்லேயே ஒரே செகண்டில் பேசிடுறோம், அது வேற. பட் தபால் துறையில் இந்த பழக்கம் இருக்குது பாருங்க. என்னை கவனிங்க அருமையானவர்களே. அதாவது ஆண்டவர் நினைக்கிறாரு என்னன்னா, இவங்களுக்கு தபால் அனுப்பினா லேட் ஆகும், இவங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினா லேட் ஆகும், கொரியர் அனுப்பிச்சாலும் லேட் ஆகும். அதனால தந்தி என்னங்க, நான் நினைக்கிற தந்தி கூட இல்லை, அவரே வந்துடுறார். சரி, இது தந்தி அமிச்சா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகும்ட்டு அவரே வந்துடுறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் வெளிப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. உங்க கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க கடனை கர்த்தர் மாத்தி, நீங்க கடன் கொடுக்கிறவங்களா கர்த்தர் உங்களை மாத்த போகிறார். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க சண்டே கிளாஸ்ல இருப்பாங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்தெல்லாம் செய்யும். அப்படி அவங்கள கர்த்தர் மாத்துவேன்னு கர்த்தர் உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னார், இன்னைக்கு நீ பார்க்குறல்ல அப்படின்னு என்கிட்ட சொல்லி, அவங்க பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ்க்கு போவாங்க, நீ உன் கண்ணு பார்க்கும் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமென். உங்களுக்கான டைம் வந்துடுச்சு. ஆமென். அதனால தான் அவரே உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனோவாவையும் அவனுடைய மனைவியை கர்த்தர் பார்த்து, பிள்ளை பெறாத மலடியே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க போறன்றார். அதுதான் யாருன்னா சிம்சோன். ஆமென். நல்லா லட்டா குழந்தைங்களை நம்முடைய ஜனம் பெற்றெடுப்பாங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் இப்படியே இங்கே இருக்கும். புதுசாக யாரெல்லாம் வராங்களோ, இந்த பிரச்சனையோடு வராங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி அவங்க வாழ்க்கையிலலாம் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. கவனிங்க, 4வதா ஒரு நபருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது யாருன்னா, என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 22:21. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். 22 பாருங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார், அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான்னு நம்ம வாசிக்கிறோம். எனக்கு கவனிங்க,
இது என்ன சம்பவம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இஸ்ரவேல் ஜனங்க நிறைய சொல்லியிருக்கிறேன். எகிப்திலேருந்து வரும்பொழுது மோவாபுடைய சமனான வெளிக்கு வராங்க. அங்கே வரும்பொழுது பாலாக் பார்க்குறான், என்னன்னா இந்த ஜனம் பயங்கரமான ஜனம், இது கூடலாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஜனம் செங்கடலை பிளந்த ஜனம், இந்த ஜனம் எமோரியரின் ராஜாக்களை ஜெயித்த ஜனம், இந்த ஜனம் பாசானின் ராஜாக்களை ஜெயித்த ஜனம், இந்த ஜனத்தோட கர்த்தர் இருக்கிறார், மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றின ஜனம் அப்படின்னு சொல்லி பாலாக் பயந்து போய் என்ன பண்றான்னா கூலி பொறுத்துறார். ஒருத்தங்கிட்ட, அதாவது தீர்க்கதரிசி கிட்ட, பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசிட்ட காசு கொடுத்து, பிலேயாமே நீ வா, இந்த ஜனங்களை சபி. நீ அதாவது பிலேயாம் தீர்க்கதரிசியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் ஒருத்தனை சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க, ஒருத்தனை ஆசீர்வதிச்சா அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்றவர் தான் யாருன்னா இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி. இவரை கூப்பிடுறாரு பாருங்க. முதல் முறை ஆட்கள் அனுப்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, யார் அவனுங்க உன் வீட்டில் புதுசா இருக்கிறானுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, பிலேயாமே, இல்லை ஆண்டவரே, இந்த மாதிரி பாலாக் ராஜா அமுச்சு வச்சிருக்கிறான், ஏதோ ஜனங்க வந்திருக்கிறாங்களா அவங்கள சபிக்கணும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ போவாதன்ற. ஓகேன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். போனாப்பா, ஆண்டவர் சொல்லிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களோட வரமாட்டேன், நீ போகலாம் வந்த வழின்னு சொல்லி அமுச்சோடனே உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜா கொஞ்சம் பேர் அமிச்சதுனால இவன் மதிக்கிற போலகுதுன்ட்டு இன்னும் நிறைய ஆட்கள் அனுப்பி, ஏன்னா அப்போ தான் பயப்படுவாங்கன்னு நிறைய ஆட்கள் அனுப்பி கையில் நிறைய இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. அனுப்பும் போது 2வது முறை திரும்ப வந்தோடனே முதல் முறையாக ஆண்டவர் சொல்லிட்டார் போவாதன்னு சொன்னாரா இல்லைங்களாங்க? 10 முறையாக சொல்லிருப்பாரு. அவர் ஒரு முறை சொன்னா சொல்லுங்க, ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. சரிங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே, ஒரு முறை சொல்லிட்டார். அவன் திரும்பவும் நிறைய பேர் வந்தோடனே பொண்ணு பொருளை பார்த்த உடனே எதனா கிடைக்கும்ட்டு அவர் என்ன பண்ணுறார், திரும்ப போய் ஆண்டுகிட்ட விசாரிக்கிறார். ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போடான்னுறார். அந்த போடான்றது எதுனா அவருக்கு விருப்பம் இல்லாமல் சொன்னது. இவன் போகிறானா இல்லையான்னு செக் பண்ணா இவன் உண்மையிலே போகிறான் கிளம்பி. ஏற்கனவே சொல்லிட்டார், அந்த ஜனம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம், நீ போய் சபிக்காத அப்படின்னு சொல்லிட்டார். இவன் என்ன பண்ணுறான்னா திரும்ப போகிறான் பாருங்க. போகும்பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு எதிராக பட்டயத்தோட நின்றார்னு பார்க்குறோம். இன்னைக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறாரு? கவனிங்க, சிலருடைய அங்கலாய்ப்பை மாற்றுவதற்கு, சிலருடைய துக்கம் அதிகம்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் விட்டா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஆகாருக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல உங்களுக்கு வெளிப்படுறார். 2வது பார்த்தோம், மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்கும்படி அவன் மேல இருந்த தரிசனம் பெருசுன்னு கர்த்தர் கண்டு அவரே பிரசன்ட் ஆகி அவன் என்ன பண்றான்னா அழைக்கிறத பார்க்கிறோம். 3வது பார்த்தோம், மனவாவுக்கும் மனைவிக்கும் நேரம் வந்துடுச்சு, அவங்க டைம் வந்துடுச்சு, தேவன் குறிக்கப்பட்ட நாள் வந்துடுச்சு, அவங்க கர்த்தருடைய பார்வை அந்த அப்பாயிண்டட் டைம் வந்துடுச்சு. அதனால லேட்டாக வேற எதனா சொன்னா அப்படின்ட்டு இவரே என்ன பண்றாருன்னா அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். 4வது ஏன் தெரியுமா வெளிப்பட்டாரு? இங்க யாருக்கு வெளிப்படுறாருன்னா பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுறாரு. யாருக்குங்க? அதுவும் எப்படி வெளிப்படுறாருங்க? பட்டயத்தோடு வெளிப்படுறார். அதுவும் வழியில. ஏன் தெரியுமா? பிலேயாமுடைய வழி சரியில்லைன்னு. நாங்க போற பாதை சரியில்லை. நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறோம், கிறிஸ்துவின் அதாவது என்ன சொல்றதுன்னா நாமத்தை தரித்து இருக்கிறோம், ஆனா போற பாதை என்னன்னா சரியில்லாத பாதை. பிலேயாம் யாருங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தீர்க்கதரிசி, கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிறவன். ஆனா இன்னைக்கு அவன் பாதை சரியில்லாம போயிட்டு கர்த்தர் வரார். ஏன் தெரியுமா? உன் பாதை சரியில்லை, நீ இதே பாதையில போனேன்னா முடிவு சரியில்லாம இருக்கும்பா, தயவு செய்து உன் வழியை மாத்துன்றதுக்காக வராரு. இன்னைக்கு சபையில கர்த்தர் ஏன் தெரியுமா தன்னை வெளிப்படுத்துறாரு? நிறைய பேருடைய பாதை சரியில்லை. நிறைய பேர் போகக்கூடாதுன்றதுக்கு இடத்துக்கு தான் போறீங்க, வேணும்னு செய்யாதன்ற காரியத்தை தான் செய்றீங்க, தொடாதன்றது தான் தொடறீங்க. ஆமே. ஆதாம் ஏவாளுக்கு 2 பாதை கர்த்தர் வச்சிருந்தார். 1 ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போற பாதை, இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கான பாதை. 2 பாதை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை தீமை அந்த பாதையில போகாத, அதனுடைய முடிவு மரணம், போகாதன்றார். அதே சொல்றார் ஆண்டவர், இந்த பாதையை நீ தேர்ந்தெடு, இது ஜீவ விருட்சத்தின் கனிக்கான பாதை, இது நல்ல பாதை, இது உன்னை நித்திய ஜீவனுக்கு சேர்க்கிற ஒரு பாதை. நீதிமொழிகள் 12:28 சொல்லுகிறது, அந்த அதாவது நீதி பாதையில என்ன இருக்கு? ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லைன்னு இங்க சொல்றாரு ஆண்டவர். இவங்க என்ன பண்றாங்க? எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாங்க இவங்க? சொல்லுங்க.
இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரி பிள்ளைகளுக்கும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு நான் என்னை வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன் பாதை சரியில்லை. இங்க பாருங்க, இதே போல ஒருத்தருக்கு தரிசனமாகிறார் கர்த்தர். யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பாதை சரியில்லை. தமஸ்குக்கு கிறிஸ்தவங்களை கட்டி கொல்லும்படி புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார். கர்த்தர் சடுதியா வானத்திலிருந்து தோன்றி அவனை எச்சரிக்கிறார். எச்சரித்த உடனே அவன் வாழ்க்கையை மாத்தி கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் அவன் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களுக்கு வெளிப்படுகிறார்? சிஸ்டர், பிரதர், உங்க பாதை சரியில்லை. நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை சரியில்லை. நீங்க ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போய்கொண்டிருக்கிறீங்க. இந்த பாதை சரியில்லைன்றதுனால தான் கர்த்தரே வந்து சொல்றாரு, உங்க பாதையை மாற்றி கொண்டா நல்லா இருக்கு. பூர்வ பாதை எதுவென்று பார்த்து அதிலே நடவுங்கள்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன். நம்ம ஆளுங்க எப்படின்னா, தொடாதன்னு சொல்ற இடத்த தான் தொட்டு தான் பார்ப்போமே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசுறாரு. நீங்க போகாதீங்கன்னு சொல்ற இடத்துக்கு தயவுசெய்து போகாதீங்க. அதனுடைய முடிவு சரியில்லை, அதனுடைய பாதை சரியில்லை. உங்களை எங்கன்னா கர்த்தர் போக வேணாம்னா போகாதீங்க. எதனா செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க. செஞ்சுதான் பார்க்கலாமே, பண்ணி தான் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்புறமான்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்கள் பாதையை சரிப்படுத்துகிற ஒரு மாதம். ஆமேன். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறார் உங்கள் மத்தியில். ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் உடனே உங்களை தாழ்த்தி உங்களை கீழ்ப்படியணும். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமல் போகிறாரு. கர்த்தருடைய தூதனை பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும்? இவர் மாறி இருக்கணும், எதனா தன்னை மாற்றி இருக்கணும். இவர் கீழ்ப்படியில. முடிவு என்னாச்சு தெரியுங்களா? மரணம் அவருக்கு உண்டானது. என்னாச்சுங்க? சொல்லுங்க. ஆமாம், மரணம் உண்டாச்சு. சிஸ்டர், பிரதர், நம்ம பாதையை கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டிய நேரம் இந்த மாதம். ஆமேன். அல்லேலூயா. அஞ்சாவதா ஒருத்தருக்கு ஆண்டவர் தரிசனமார். இது வந்து புதிய ஏற்பாடு. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் அவர் மாம்சமாக வெளிப்பட்டாலும் சிலரை ஸ்பெசிஃபிக்காக போய் சந்திச்சிருக்கிறார். அதில் சிலரை நிறைய பேர் சந்திச்சிருக்கிறார். சிலரை நான் காண்பிக்கிறேன். கவனிங்க. யாருன்னா லாசரு. எல்லாம் சொல்லுங்க. கவனிங்க அருமையானவர்களே. லாசரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 11 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெத்தானியான ஒரு அழகான கிராமம் இருக்குது. டைம் இல்லை, கொஞ்சம் என்ன அப்படியே கவனிச்சிருங்க. பெத்தானியான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அவங்க அப்பா அம்மாலாம் என்ன ஆனான்னு தெரியல. ஒருவேளை அப்பா அம்மா இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க 3 பேரை பற்றி தான் வேதம் சொல்லுது. ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தை ஏசப்பா ரொம்ப நேசிச்சார். அந்த பக்கம் ஊழியத்துக்கு போனால் அவங்க வீட்டில் போய் தங்குறதும், அவங்க வீட்டில் அன்பாக பழகிறதும், அங்கே அந்த குடும்பத்தை ரொம்ப எல்லாரோட ரொம்ப அதிகமாக நேசிச்சார். பாருங்க. இப்போது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு லாசரு வியாதிப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. எங்கன்னா ஏசப்பா ஒரு ஊழியத்து விஷயமா வெளியில் போயிருக்கிறாரு. அங்கே சொல்லி அனுப்புகிறாங்க, ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்ட உடனே வேதம் சொல்லுது, அவர் பின்னும் 2 நாள் என்ன பண்ணிட்டார்? அங்கேயே என்ன வம்பா போச்சு. ஏங்க, இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்? வியாதிப்பட்டான் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சரி வரம்பா அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கெல்லாம் நான் தகுதி இல்லைங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உன் வேலைக்காரன் சுகமாயிடுவான்னா அவன் என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்க. சுகமாயிட்டானா இல்லையா? சுகமாயிட்டான். அந்த மாதிரி ஒரு வேலை இவர் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரா? வார்த்தையும் கொடுக்கல, தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்படுத்தல, சொப்பனத்திலையும் பேசல. 2 நாள் இன்னும் லேட் ஆக்கிட்டார். லேட் ஆன உடனே இவங்க பார்க்குறாங்க, இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், பார்த்துன்னே இருக்கிறாங்க. வியாதி முத்தி கடைசியில் அந்த வியாதி மரணத்துக்கு நேராக போயிடுச்சு. அவன் கடைசியில் மறிச்சே போயிட்டான். பாருங்க, மறிக்க வேண்டிய வயசு இல்லை. அவங்க நினச்சாங்க, என் சகோதரன் அவன் சம்பாதிச்சு என் குடும்பத்தெல்லாம் கட்டுவான் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா நான் தெரியல. கவனிங்க, ஒரு பெரிய ஹோப். அதாவது யூதர்கள் மத்தியில் ஆண்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 குடும்பத்துக்கு தலையாக வைப்பாங்க. ஆமேன். இப்போ இந்த குடும்பத்துக்கு தலை யாருன்னா அந்த ஆண் தான். அவன் தான் குடும்பத்தை எடுத்து நடத்தணும். தன் சகோதரிகளுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஹோப்பாக இருக்க வேண்டியவன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹோப்லெஸ்குள்ளே போயிட்டான், மரணத்துக்கு நேராக போயிட்டான். சரி வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா எவிருவினுடைய மகளை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எழுப்புறார். அட்லீஸ்ட் மரிச்சுதா உண்மைதான். எவிருவின் மகளை எழுப்பினது போல என் இயேசு என்ன பண்ணுவார்? வந்து எழுப்பலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி இயேசு என்ன பண்ணலைங்க? என் கூட பேசுங்க. அடக்கம் பண்ணிட்டாங்க பாருங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அழறாங்க. வேதம் சொல்லுகிறது,
எத்தனை நாள் ஆச்சுங்களா? 4 நாள் ஆயிடுச்சுங்களா. நான் சில வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். ஆமே. என்ன பண்ணாரா? எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க அவர் கல்லறையில் வச்சு? எத்தனை நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருன்னு தெரில. எத்தனை நாள் மரணத்துக்கு நேராக அவர் இருந்தாருன்னு தெரில. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் எத்தனை நாள் தெரில. கவனிங்க என்ன, இயேசு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்லி சுகமாக்கிடுவார்னு இவங்க நம்பியிருந்தாங்க. வார்த்தை வரவே இல்லை. அட்லீஸ்ட் சொப்பனத்தினாலாச்சு பேசுவார், அட்லீஸ்ட் தேவ மனுஷர்கள் மூலியமா பேசுவார், இல்லைனா யாராவது ஒரு சீஷர்களை அமுச்சு விடுவார், யாராவது ஒரு தாசர்களை அமுச்சு விடுவார். இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே வரல. ஆமே. இப்போ அடக்கம் பண்ணி 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் இயேசு வந்தார். ஆமே. நீங்க ஒருவேளை இப்படி சொல்லிட்டு இருக்கலாம், பிரதர் ஒருவேளை இந்த மாசம் இயேசுவே எங்களுக்கு வெளிப்படுறாருன்னா போன மாசத்துல எங்களுக்கு வெளிப்பட்டு நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த மாசம் நாங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலை. எங்க விசுவாசங்களை அடக்கம் பண்ணிட்டோம், எங்க நம்பிக்கைகளை அடக்கம் பண்ணிட்டோம். இனிமே எழும்பவே முடியாதுன்ற அளவுக்கு 4 நாள் ஆன மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ள சபைக்குள்ள இருக்கிற நீங்க இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் சந்திக்க வந்தாரு? கவனிங்க அருமையானவர்களே. அதாவது 4 நாள் ஆன ஒருத்தனை இது வரைக்கும் பைபிள் ஆண்டவர் எழுப்பினதே இல்லைல்ல. அந்த மாதிரியான புது அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யும்படி இயேசு வந்திருக்கிறார். ஆமென். உங்க ஹோப்லெஸ் எல்லாம் ஹோப்பா மாத்தும்படி. ஆமென். கவனிங்க அருமையானவர்களே. அவங்க கல்லறையில் அடக்கம் பண்ணது லாசருவை மட்டும் இல்லை, இவங்க நம்பிக்கையை, இவங்க இயேசுவின் மேல வைத்திருந்த அன்பை, இயேசுவின் மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. இங்க இயேசு வந்து கல்லறையை பார்த்து சொல்றாரு, லாசருவே எழுந்து வா. அவன் அப்படியே உயிரோடு கூட எழுந்து வந்தான். ஆமே. இன்னைக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் எல்லாமே முடிஞ்சு போன இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில அவர் இடைப்பட்டிருக்கிறார். முடிஞ்சு போன உங்க வாழ்க்கையில தான் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆமே. இயேசுவை சொல்லிட்டாங்க எல்லாரும், மறிச்சிட்டாரு. மறிச்சு 3 நாள் ஆயிடுச்சு. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அவ்வளோதான். சீஷர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற இனிமே அவ்வளோதான் பிரதர், இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை பிரதர்ன்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு வெளிப்பட்டிருக்கு. ஆமென். சத்தமா ஆமென். அல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பம் உங்க வாழ்க்கையில துவங்கும்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இன்னொரு நபரை நம்ம பார்க்க போறோம். யோவான் 5:1 நீங்க பார்த்தீங்கன்னா 5:6 பார்த்தீங்கன்னா 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தாண்ட. என்னை கவனிச்சுங்க, நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமாக ஓடிடுறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும், அதனால நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் சீக்கிரமா. கவனிங்க. யாருன்னா பெதஸ்தா குளத்தாண்ட 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று கர்த்தர் கண்டு அவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ற. அவன் சுகமானான்னு பார்க்குறான். ஆமென். ஆமென். 38 வருஷம் வியாதி. அதாவது எப்போ அவனுக்கு வியாதி வந்துச்சுன்னு தெரியல. வியாதி வந்த உடனே பெதஸ்தா குளத்தாண்ட எடுத்துகிட்டு வந்து அவங்க சொந்தமோ பெற்றோரோ போட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் அந்த குளம் வந்து தேவதூதல் அவ்வப்போது கலக்குவாங்களாம் பாருங்க. கலக்குனா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த குளத்தில் இறங்கினா ஃபஸ்ட்டு இறங்கணும். இறங்கினா வியாதி சுகமாயிடும். இவனும் காத்திருக்கிறான். 38 வருஷம் இவன் இறங்கவே முடியல. எத்தனை வருஷங்க? சத்தமா சொல்லுங்க. 38 வருஷம் இவன் இறங்கவே முடியல. இவன் நினச்சிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை இப்படியே வியாதியிலிருந்து நம்ம செத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான். அப்படிப்பட்ட நபரை தான் இயேசு சந்தித்தார். ஆமென். கவனிங்க, உங்க காத்திருப்பின் நாட்கள் ரொம்ப அதிகம். பிரதர் அவங்கள பார்க்குறேன், அவங்களுக்கு கிடைச்சிச்சு பிரதர். இவங்கள பார்க்குறேன், இவங்களுக்கு நடந்துச்சு பிரதர். இவங்கள பார்க்குறேன், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க பிரதர். எங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையை துவங்கினவங்கலாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க பிரதர். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் தாமதங்கள் அதிகமாயிட்டு இருக்க பிரதர். உங்கள் தாமதம், உங்கள் காத்திருப்பு அதிகம்னு இயேசு பார்த்துருக்கிறார். ஆமே. வசனம் சொல்ல, அவன் நெடுநாள் வியாதியஸ்தன் என்று கண்டாராம்.
இன்னைக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு? கவனிங்க, உங்க பிரச்சனை பெருசுன்னு அவருக்கு தெரியும், உங்க காத்திருப்பு ரொம்ப பெருசுன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அதனால தான் அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும்படி அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். இந்த மாதம் சொல்லுங்க, அற்புதத்தின் மாதம், அதிசயத்தின் மாதம். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமான. உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அதனால தான் இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். ஆமீன் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, லூக்கா 13:11 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். 12வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, 13 பாருங்க, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். இங்க பாருங்க, இயேசு உங்களை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த 18 வருஷமா இருந்த எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியை சந்தித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் அவளை கட்டி வச்சிருந்தான். ஏங்க, யாருங்க சொல்லுங்க? சாத்தான் அவளை. நிறைய பேர் வாழ்க்கையில சொல்றீங்க, பிரதர் பக்கத்து வீட்டுக்காரே வைக்கிறாங்க பிரதர், எலுமிச்சு பழமா போடுறாங்க பிரதர், முடியை கட் பண்ணி போயிடுறாங்க பிரதர், ட்ரெஸ்ஸை வச்சா ட்ரெஸ்ஸை காணும் பிரதர், முடி நைட்டில் தூங்கி எழுந்து பார்த்தா பாதி முடியை காணும் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கவனிங்க, முட்டையை போடுறாங்க பிரதர், ஆம்லெட் போடுறாங்க பிரதர், ஏதோ ஒன்று சொல்கிறீங்களா? சாத்தான் பிரச்சனை உங்கள் வீட்டில் நிறைய இருக்குதா? அவன் தலையை உடைச்சி அவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வச்சிருக்கிற எல்லா ஆயத்தையும் மாற்றி அவன் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படியான நாள் இந்த நாள். ஆமேன். நீங்கள் சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, எதிரான குறி சொல்லுதல் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். ஆமேன். இந்த மாதம் ஒன்றும் பழிக்காதுங்க. அவங்க என்ன வேணா செய்யட்டும், நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அது. ஆமேன். அந்த பேய் போய் செஞ்சா பாருங்க, அவனே பலா நடிக்கும். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் கர்த்தருடைய பிள்ளைக்கு வைப்ப நீ? அவன் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைடா, அங்கே போனால் கர்த்தர் நிற்கிறாரா, நீ எவ்வளோ தைரியம் தான் என்ன அனுப்பிச்சி விடுவேன், என்ன கொலை பண்ண பார்த்தியாடான்னு அடிப்பான். ஆமே, அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை காமிக்கிட்டுங்களா? அப்போ இந்த மாதம் என்ன மாதம்? அவர் ஏன் வெளிப்பட்டார் சொல்லுங்க? சாத்தான் பிடியிலிருந்து உங்களை. ஆமேன், ஆமேன். நீங்கள் வளர முடியாமல் இருக்கிறீங்களா? இவ எவ்வளவு வேணும் நிமிர முடியாத குனியா. கர்த்தர் இவளை தொட்டதுனால, கர்த்தர் அவளை சந்திச்சதுனால அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாலும் பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த மாதம் ஏன் உங்களை சந்திக்கிறார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்காம அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கையில் சத்துருடைய எல்லா கோட்டைகளையும் நிர்மூலமாக்கி, நீங்கள் வளரக்கூடாதுன்னு சத்துரு போட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் நிர்மூலமாக்கி உங்களை வளர செய்யும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் உங்கள் மத்தியில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கடைசியா ஒரு நபரை காண்பிக்கிற, யாருன்னா சகேயு. எல்லாம் சொல்லுங்க. லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எரிகோ பக்கம் வராரு. வரும்பொழுது ஏசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கும்படி சகேயு ஓடுறாரு மரத்துக்கு. ஓடி போய் காட்டத்தி மரத்து மேலே ஏறுறார். இவர் எல்லாரும் போல தன்னை, அதாவது இயேசுவை பார்க்கும்படி இவர் போறார். ஆனால் இயேசு அந்த வழியை வரும்பொழுது சகேயுவை பார்க்குறார். ஆமேன். சபையில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை சகேயு போல நாங்களும் 4 பேர் மாதிரி கர்த்தரை ஆராதிக்கலான்னு வந்திருக்கிறோம் பிரதர் அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, இந்த 4 பேர் ஒருத்தராக உங்களை பார்க்குறார். அதாவது 4 பேரில் 4 பேராக உங்களை பார்க்கல, இந்த 4 பேரில் ஸ்பெஷலாக உங்களை பார்க்குறார். அவ்வளோ ஜனத்தில் கர்த்தர் சகேயுவை ஸ்பெஷலாக பார்த்து கூப்பிடுறார். ஆமேன். என்னன்னு கூப்பிட்டாருங்க? வெரி குட். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சகேயுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பியோர் அப்படின்னு அர்த்தம், இன்னசென்ட் அப்படின்னு அர்த்தம், அவன் ரொம்ப நல்லவன் அர்த்தம். ஆமேன். அவங்க அப்பா அம்மாவை தவிர சகேயு யாரும் அப்படி கூப்பிட்டதே இல்லை. அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஊரில் பாவி, அயோக்கியன், அநியாயமாக வரி வாங்குறவன், டாக்ஸ் கலெக்டர், ஐஸ்வர்யவான், இப்படி பல நாமங்கள் அவருக்கு இருக்கு பாருங்க. ஆமேன். அவர் அப்படி தான் கூப்பிடுவாங்க ஊரில். அவருக்கு பாவம், அவர் பேரே மறந்து போச்சு. இப்போ 4 பேர் மாதிரி இவரும் பார்க்கலான்னு போறாரு. பார்க்க போன அவருக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இயேசு சகேயுவேன்னு கூப்பிடுற. அவன் வாழ்க்கையில
அதாவது அநியாயமா வட்டி வாங்கின பாவங்கள் இருந்தது உண்மை. அவன் வாழ்க்கையில அசுத்தங்கள் இருந்தது உண்மை. அவன் வாழ்க்கையில பல காரியங்கள் இருந்தது உண்மை. இப்ப இயேசு அவன் வாழ்க்கையில வந்தது ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கைய பியூரா மாத்துறதுக்காக. ஆமென். இயேசு வெளிப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? பியூரா மாத்துறதுக்கு. ஆமென். உங்களை சந்திக்க இயேசு இந்த மாதம் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில சகேயு போல நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது உண்மை. நிறைய கெட்ட பேரு, நிறைய தலைகுனிவு, நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தனைகள் உங்க வாழ்க்கையில் நீங்க பட்டுட்டு இருக்கிறது உண்மை. இது எல்லாம் மாத்தி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இங்க பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில அதாவது என்ன சொல்றதுன்னா, பேர் பார்த்தீங்கன்னா பேருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமா தானுங்க? எதனா ஒரு பேர் எடுத்து விடுங்களா? பேர் எதனா சொல்லுங்க. கோட்டீஸ்வரன் பேர் வச்சிருக்கோம். தேங்க்ஸ்க்கா ரொம்ப. என்ன பேரு? ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பிச்சை எடுக்கிறத விட மோசமா இருக்கும் பாருங்க. லட்சுமின்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம சர்ச்சில் யாரும் இல்லைல்ல, நல்ல வேலை. தங்கம்னு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில வெள்ளி கூட இருக்காது. அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருப்பாங்க பாருங்க. கவனிங்க, இவன் வாழ்க்கையில இவன் பேர் என்னவோ பியோர் தான். ஆனா இவன் வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே பிரச்சனைங்க தான். ஜனங்களால வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு, எதுலையுமே எந்த நிகழ்ச்சிக்கும் அவன் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் அந்த ஜனக்கூட்டத்திலே அவனை சேர்க்கல. அவன் ஓடி போய் தனியாக மரத்தில் ஏறுறான் பாருங்க, பாவம். கவனிங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். லட்சுமின்ற நீங்க லட்சுமியா மாறுவீங்க. கோடீஸ்வரனா இருக்கிற நீங்க கோடீஸ்வரனா மாறுவீங்க. அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். பியோரா இருந்த அவனை பியோரா மாற்றும்படி இயேசு வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. 5 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா? ஏன்னா இந்த யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்படுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். சொல்லி 8 காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். 1, எல்லாம் சொல்லுங்க, அங்கலாய்ப்பு அதிகம், அதை மாற்றணும். உங்கள் துக்கம் அதிகம்னு அவருக்கு தெரிஞ்சு அவரே உங்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தும்படி வந்திருக்கிறார். மோசேக்கு தான் இழந்த ஸ்தானத்தை திருப்பி கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அதாவது மனோவாவுக்கு அவங்க மனைவிக்கு டைம் அந்த மாதிரி உங்களுக்கு டைம் வந்துடுச்சு. உங்களை ஆசீர்வதிக்கும்படி, நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி, உங்கள் கடன் பிரச்சனை மாறும்படி, உங்கள் போராட்டங்கள் மாறும்படி, உங்கள் அழுக மாறும்படியான டைம் வந்துடுச்சு. அதனால் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கு சொல்லுங்க, வெளிப்பட்டிருக்கிறார். பாதை சரியில்லைன்றதுனால சிலர் பாதையை மாற்றணுன்றதுக்காக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். சிலர் பாதை சரியில்லைன்றதுனால அதை திருத்தணுன்றதுக்காக வந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. சிலருக்கு அதாவது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஹோப்லெஸ்ல இருப்பீங்க. அந்த ஹோப்லெஸ்ஸை மாற்றும்படிக்கு, லாஸ்ட் கல்லறையில் அடக்க மாட்டாங்கல்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போன சூழ்நிலையில் ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்கும்படி கர்த்தர் வெளிப்பட்டார் இல்லையா? அது மாதிரி இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படி இப்படி நிறைய காரியங்கள், ஒரு 8 காரியங்கள் சொன்னேன். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா ஒன்று தான் செய்யணும். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. டைம் இல்லாதனால நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன், என்னை கவனமாக கவனிங்க. என்னன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுக்குறாருங்க? வெரி குட். யாருக்கு? நம்மளுக்கு தான். பைபிளில் யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்டேன். மோசேக்கு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாருங்க? கர்த்தர் மோசேயை நோக்கி நான் யெகோவா அப்படின்னாரு இல்லைங்களா? ஏன் மோசேக்கு அந்த நாமத்தை வெளிப்படுத்தினார் தெரியுங்களா? முன்னாடி இருக்கிற அதிகாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட சொல்லுவார், மோசே, அதாவது நீ போய் பார்வோன் கிட்ட சொல்லு, என்னன்னா கர்த்தர் என்னை அனுப்பினார்னு சொல்லு. கர்த்தர், இந்த வார்த்தை ஞாபகம். கர்த்தர்னா என்ன அர்த்தம்? ஏகோவான அர்த்தம். ஏகோவானா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்துன்னு அர்த்தம். லார்ட், கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்லி அனுப்புறாரு, நீ கர்த்தருடைய என்னுடைய நாமத்தினால போய் பார்வோன் கிட்ட சொல்லு, எனக்கு ஆராதனை செய்ய முடியும், என் ஜனங்கள்லாம் என்ன பண்ணோம், அனுப்பணும்னு சொன்னோடனே இவர் மோசே போய் அதே மாதிரி சொல்றார். யார்கிட்ட? பார்வோன் கிட்ட. மோசே போய் என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை அங்க சொன்னாரோ அன்னிலிருந்து தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட். இப்போ இந்த 2வது வசனம் 3வது வசனம் வாச்சிங்களே, அதுக்கு மேல இருக்கிற முன்னாடி அதிகாரத்தினுடைய லாஸ்ட் நீங்க வாச்சிங்கன்னா, டைம் இல்லை, என்னை கவனிச்சிருங்க, கொஞ்சம் என்னை கவனிங்க. டைம் ஆயிடுச்சு, ரொம்ப முடிக்க வேண்டிய வந்துடுச்சு டைம், கொஞ்சம் கவனிங்க. அந்த லாஸ்ட் வசனத்தை வாச்சிங்கன்னா, அவர் ஓடி வரார் ஆண்டவர்கிட்ட. ஓடி ஆண்டவர்கிட்ட என்னன்னு கூப்பிட்டு இருக்கணும் தெரியுமா? மோசேக்கு ஏற்கனவே என்னன்னு வெளிப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் என்ற நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவன் மோசே ஓடி என்ன பண்ணி, கர்த்தாவே, பார்வோன் கிட்ட போய் உங்க பேரை சொன்னேன். அவன் அதுல இருந்து பெரிய பிரச்சனையை கொடுக்குறான்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரேன்னு சொல்றான். என்ன சொல்றாருங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே எங்கடா இந்த கர்த்தர் பேரை சொன்னா பிரச்சனை ஆயிடுமோன்னு கர்த்தர்கிட்டயே கர்த்தர் பேரை சொல்ல பயப்படுறான். சொல்லாம அவன் என்ன ஆண்டவரேன்றான்.
இந்த பார்வோனின் ஆவி எப்படியாப்பட்டதுன்னா இந்த நாமத்தை உச்சரிக்க பண்ணாது. இந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நமக்கு காண்பிக்கிற மாதிரி காட்டும். அதை நம்பாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற உங்க வாழ்க்கையில் இந்த ஏகோவா நாமம் வெளிப்படணும்னா, அதே போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது பார்வோனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், ரத்தம் பூசப்படுகிறது, எல்லா வீட்லயும் ரத்தம் பூசப்படுது. சங்கார தூதன் வரான், எல்லா வீட்லயும் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் பிரச்சனை இல்லை, ரத்தம் பூசப்படாத வீட்டில் பிரச்சனை. ஒரு மிகப்பெரிய கூக்குரல் உண்டாகுது. பார்வோன் பார்த்து பயந்து, என்னைக்கு இந்த கர்த்தருடைய வல்லமையை பார்த்தானோ அன்னைக்கு தான் என்ன பண்றான், ஜனங்களை விடுதலை ஆக்குறான். ஆமா தானங்க? என்னை கவனிங்க. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை எப்போ வெளிப்படுத்தினாரோ அப்போதான் விடுதலை உண்டாச்சு. இந்த மாசம் ஏன் கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துறாரு தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும்படி. அது செய்யணும்னா நீங்க ஒன்று பண்ணணும். என்னன்னா, மரியாள் இயேசுவின் கர்ப்பத்தை சுமந்தாள். இயேசுவை இந்த பூமியில் அவள் என்ன பண்ணா, பெற்றெடுத்தாள். ஆமா தானுங்க? அதே போல நீங்கள் நானும் செய்யணும். என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டு, ஆமா, உங்க இருதயத்துல இயேசுவை சுமக்கணும். என்னங்க? உங்க வாயினால இந்த இயேசுவை அறிக்கை செய்யணும். நீங்க சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஷாலோம் வேணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணா, ஏகோவா என்கிற நாமத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ண சொல்லணும், ஏகோவா ஷாலோம் அப்படின்னீங்கன்னா சமாதானம் வந்துடும். நீங்க நீங்க உங்க வாழ்க்கையில ராஃபா பண்ணப்படணுமா? ராஃபானா சுகப்படுத்தப்படணுமா? நீங்க சொல்லணும், ஏகோவா ராஃபான். உங்க வியாதியை பார்த்து சொல்லணும். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கா? அதாவது உங்க வாழ்க்கையில் அவர் ஈரே என்கிற நாமத்தில் வெளிப்படணுமா? நீங்க சொல்லணும், ஜெகோவா ஜாயிரே, ஏகோவா ஈரேன்னு சொல்லணும். உங்க தேவைக்கு முன்னாடி ஏகோவாவை கொண்டு வரணும். உங்க பிரச்சனை, உங்க சூழ்நிலைக்கு முன்னாடி, உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லணும், அவர் ஏகோவா அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்லி பாருங்க, எல்லாம் மாறும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஒண்ணுதான் இந்த மாசம் அட்வைஸா கொடுத்திருக்கிறார் கர்த்தர், ஆலோசனையா கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளுக்கு ஒண்ணுதான் சொன்னார். என்ன சொன்னாருங்க? நன்மை தீமை அணிய கனிய. உங்களுக்கு ஒண்ணுதான் சொல்றாரு, என் நாமத்தை, ஏகோவா என்கிற நாமத்தை இன்னைக்கு இந்த மாசம் உங்களுக்கு நான் வெளிப்பட்டு என் வார்த்தையை கொடுத்து என் நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினல, இந்த நாமத்தை சொல்லு. சத்துருக்கு முன்னாடி சொல்லு. உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்களா அங்க போய் சொல்லு, ஏகோவா என்கிற நாமத்தை சொல்லு. அந்த நாமம் வெளிப்பட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலைய, மாற்றத்தை இந்த மாசம் கொண்டு வரும். முழங்கால் படிடலாமா?